அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகிபுர்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நமது ராஜபாளையத்தில் மீலாது பயான்கள், ஷரீஅத் விளக்க பயான்கள், பெண்கள் பயான்கள், இளைஞர்கள் பயான்கள் என்று பயான்களாகவே அரங்கேறிக் கொண்டிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக நமது ராஜபாளையம் வேளப்பள்ளி வாசல் நூருல் ஹுதா மக்தபு மதரசா சார்பாக உலக புகழ் பெற்ற காரிகள் சங்கமிக்கக்கூடிய மாபெரும் கிராத் அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன கிராத் அரங்கம்னா என்ன? மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கிராத் அரங்கம்னா ஒண்ணும் இல்லை, அல்லாஹ்வினுடைய குர்ஆனை அல்லாஹ்வினுடைய கலாம் ஷரீஃபை அற்புதமான முறையிலே, அழகிய குரலிலே, இனிமையான குரலிலே நம்மிடத்துல எல்லாம் ஓதி காமிக்கிறதுக்காக வேண்டி முக்கியமான காரிகள் எல்லாம் வருகிறார்கள். ஒரு 6-7 காரிகள் வருகிறார்கள். காரிகள் என்றால் அதில் இருக்கக்கூடிய மூத்த காரி என்றால் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் என்ற அர்த்தம். மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி முஹம்மது அலி கான் ஹஸரத் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வயது மூர்த்த வயது. இப்ப அவங்க 25 வயசு இருக்கும் போதே உலகளாவிய குர்ஆன் ஓதக்கூடிய போட்டியிலே முதலாவது இடத்திலே வந்தவர்கள். அப்பொழுதே அவர்களுக்கு மக்கா, நாம் பார்க்கிறோம் அல்லவா, அந்த மக்காவிற்கு உள்ளாக தொழுகை வைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் பெற்றவர்கள். இது போன்ற பெரும் பெரும் மகான்கள் நமது ராஜபாளையத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது நடக்கக்கூடிய நாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி அசர் தொழுகைக்கு பின்னால் நமது ராஜபாளையம் வேளப்பள்ளி வாசலில் வைத்து நடைபெற இருக்கிறது. யாரும் எந்த காரணமும் சொல்லாம இந்த நிகழ்ச்சியில முழுமையாக கலந்து கொள்ளுங்க. ஏன்னா இது அற்புதமான நிகழ்வு. அல்லாஹ்வினுடைய கலாம் ஷரீஃபை, அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஓதக்கூடிய அந்த மஜ்லிஸிலே அமர்வதே மிக பெரும் பாக்கியம். மலக்குமார்கள் எல்லாம் அந்த குர்ஆனை கேட்பதற்கு வருகை தருகிறார்கள் என்ற ஹதீஸில் இருக்கிறது. சபா காரிகள் 7 முறையாக ஓதக்கூடிய காரிகள் வருகிறார்கள். அற்புதமான குரலிலே, அழகிய இனிமையான குரலிலே நமக்கு ஓதி காமிப்பார்கள். அதை கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்துவிடும். அவ்வளவு அற்புதமாக ஓதக்கூடிய காரிகள் நமது ராஜபாளையத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். எனவே யாரும் எந்த காரணமும் சொன்னீங்கன்னு சொன்னா நாளை கை செய்தப்படக்கூடியது நீங்க தான். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ளாம போயிட்டேன்னு சொல்லி பின்னாடி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நடக்கும் போதே அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி அசர் தொழுகைக்கு பின்னால் நமது ராஜபாளையம் வேளப்பள்ளி வாசலில் வைத்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இதில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு தனியாக ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அவர்களுடைய கேட்பதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா சேவைகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த குர்ஆனை கேட்டு உள்ளம் குளிர்ந்து அந்த குர்ஆனுடைய எல்லா வார்த்தைகளையும் நம்முடைய நாவுகளிலும் அல்லாஹு தஆலா ஓத வைப்பானாக. மறுமை வரைக்கும், மன்னரை வரைக்கும், இறக்கின்ற வரைக்கும் அந்த குர்ஆன் என்று குர்ஆனுன் வாழ்க்கையாகவே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி